மார்க்கு 2 கேள்வி பதில்கள் விளக்கத்துடன். இயேசு என் முடக்குவாதக்காரனை குணப்படுத்துவதற்கு முன்பு அவனது பாவங்களை மன்னித்தார். பதில்: இயேசு முதலில் முடக்குவாதக்காரனின் பாவங்களை மன்னித்தார். மார்க்கு 2:5 உடல் ரீதியான குணப்படுத்துதலை விட ஆன்மீக குணப்படுத்துதல் மிக முக்கியமானது என்பதைக் காட்ட. விளக்கம்: மன்னிப்பு மனிதனுக்கு கடவுளுடனான உறவை மீட்டெடுத்தது. பின்னர் உடல் ரீதியான குணப்படுத்துதல் பாவங்களை மன்னிக்க இயேசுவுக்கு தெய்வீக அதிகாரம் இருப்பதை நிரூபித்தது. வேதபாரகர்கள் இயேசுவை தேவதூஷணம் செய்ததாக குற்றம் சாட்டியது ஏன்? பதில்: ஏனென்றால் கடவுள் மட்டுமே பாவங்களை மன்னிக்க முடியும். மார்க்கு 2:7 விளக்கம்: இயேசு பாவங்களை மன்னித்தபோது போதகர்கள் அவர் கடவுளுடன் தன்னை சமப்படுத்துவதாக நினைத்தார்கள். அது அவர்களுக்கு தேவதூஷணம். இது இயேசுவை தேவனுடைய குமாரனாக அங்கீகரிக்காததை எடுத்துக் காட்டுகிறது. முடக்குவாதக்காரனை கூரையின் வழியாக இறக்கிய நண்பர்களிடமிருந்து நாம் என்ன பாடத்தைக் கற்றுக்கொள்கிறோம்? பதில்: தொடர்ச்சியான செயல் மூலம் விசுவாசத்தைக் காட்ட முடியும். மார்க்கு 2:4-5 விளக்கம்: அவர்களின் உறுதி உண்மையான விசுவாசத்தைக் காட்டியது. இயேசு அதை மதித்தார். மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதன் முக்கியத்துவத்தை இது நமக்கு கற்பிக்கிறது. இயேசு தன்னை மனுஷகுமாரன் என்று அழைக்கும்போது மார்க்கு 2:10 என்ன அர்த்தம்? பதில்: இது அவரது அதிகாரத்தையும் தானியேல் 7:13-14 இன் நிறைவேற்றத்தையும் வலியுறுத்துகிறது. விளக்கம்: மனுஷகுமாரன் அவரது மனிதநேயத்தையும் பாவங்களை மன்னிக்கும் அவரது தெய்வீக அதிகாரத்தையும் எடுத்துக் காட்டுகிறது. இயேசு என் வரி வசூலிப்பவர்களுடனும் பாவிகளுடனும் சாப்பிட்டார். பதில்: ஏனென்றால் அவர் நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தார். மார்க்கு 2:17 விளக்கம்: இது கடவுளின் பணியை வெளிப்படுத்தியது. மன்னிப்புக்கான தேவையை ஒப்புக்கொள்பவர்களை மீட்பது. மருத்துவர் தேவைப்படுவது ஆரோக்கியமானவர்களுக்கு அல்ல என்பதன் அர்த்தம் என்ன? பதில்: ஆன்மீக ரீதியாக தங்கள் பாவத்தை அங்கீகரிப்பவர்களுக்கு இயேசுவின் குணப்படுத்துதல் தேவை. விளக்கம்: இயேசு தன்னை ஒரு மருத்துவருடன் ஒப்பிட்டு ஆன்மீக ரீதியாக ஆரோக்கியமானவர்கள் என்று நினைக்கும் சுயநீதிமான்கள் இரட்சிப்பை இழக்கிறார்கள் என்பதைக் காட்டினார். யோவானின் சீடர்களும் பரிசேயர்களும் ஏன் உபவாசம் இருந்தார்கள், ஆனால் இயேசுவின் சீடர்கள் ஏன் உபவாசம் இருக்கவில்லை? பதில்: இயேசு மணமகன் அவர்களுடன் இருந்ததால். மார்க்கு 2:19 விளக்கம்: உபவாசம் பெரும்பாலும் துக்கத்தை அடையாளப்படுத்தியது. இயேசு இருக்கும்போது அது துக்கத்தின் நேரமல்ல, மகிழ்ச்சியின் நேரமாக இருந்தது. மணமகன் உருவகத்தின் அர்த்தம் என்ன? பதில்: இயேசு மணவாளன், அவருடைய மக்கள் மணவாட்டே. விளக்கம்: இந்த பழைய ஏற்பாட்டு உருவகம் ஏசாயா 62:5, ஓசியா 2:19-20 உடன்படிக்கை அன்பைக் காட்டுகிறது. இயேசு கடவுளுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையே ஒரு புதிய உறவைக் கொண்டு வருகிறார். பழைய திராட்சைக்கிழங்குகளில் புதிய திராட்சைக்கிழங்கு பற்றிய உவமையை இயேசு ஏன் பயன்படுத்தினார்? பதில்: அவருடைய போதனையை பழைய மரபுகளுக்குள் அடக்க முடியாது என்பதைக் காட்ட. மார்க்கு 2:22 விளக்கம்: நற்செய்தி புதியது மற்றும் மாற்றமடைகிறது. இது பரிசேய மதத்தின் கடுமையான சட்டவாதத்திற்குள் பொருந்தாது. பழைய ஆடையின் மேல் புதிய துணி என்ற உருவகம் திராட்சைக்கிழங்கு ஊமையுடன் எவ்வாறு இணைகிறது? பதில்: இரண்டும் பழைய மதக்கட்டமைப்புகளுக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இடையிலான பொருந்தாத தன்மையைக் காட்டுகின்றன. விளக்கம்: பழைய சட்டக் கடைப்பிடிப்பை இயேசுவின் புதிய வழியுடன் கலக்க முயற்சிப்பது இரண்டையும் அழிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் ஓய்வு நாளை மீறியதாக பரிசேயர்கள் ஏன் குற்றம் சாட்டினார்கள்? பதில்: அவர்கள் ஓய்வு நாளில் தானியங்களை பறித்ததால். மார்க்கு 2:23-24 விளக்கம்: பரிசேயர்கள் இதை வேலை என்று பார்த்தார்கள், ஆனால் ஓய்வு நாளின் நோக்கத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டனர். தாவீது பிரதிஷ்டை செய்யப்பட்ட அப்பத்தை உண்பதாக இயேசு ஏன் குறிப்பிட்டார்? பதில்: மனித தேவை சடங்கு சட்டத்தை விட பெரியது என்பதைக் காட்ட. மார்க்கு 2:25-26 விளக்கம்: 1 சாமுவேல் 21 இல் தாவீதின் செயல் சடங்கு விதிகளை விட கடவுள் இரக்கத்தையும் மனித வாழ்க்கையையும் மதிக்கிறார் என்பதைக் காட்டுகிறது. ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, ஓய்வு நாளுக்காக அல்ல என்பதன் அர்த்தம் என்ன? பதில்: ஓய்வு நாள் மனிதகுலத்திற்கு நன்மை செய்யவே, அதற்கு சுமையாக அல்ல. மார்க்கு 2:27 விளக்கம்: கடவுள் ஓய்வு நாளை ஓய்வாகவும் ஆசீர்வாதமாகவும் கொடுத்தார், ஆனால் பரிசேயர்கள் அதை சட்டப்பூர்வ ஒடுக்குமுறையாக மாற்றினர். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்பதன் அர்த்தம் என்ன? பதில்: ஓய்வு நாளின் மீது இயேசுவுக்கு முழு அதிகாரம் உண்டு. மார்க்கு 2:28 விளக்கம்: ஓய்வு நாளின் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றுவதன் மூலம் அவர் அதை மறுவரையறை செய்கிறார். ஓய்வு, மறுசீரமைப்பு மற்றும் கடவுளுடனான ஒற்றுமை.
மார்க்கு 2 இயேசுவின் தெய்வீக அடையாளத்தை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது? பதில்: பாவங்களை மன்னிப்பதன் மூலமும், பாவிகளை அழைப்பதன் மூலமும், உபவாசத்தை மறுவரையறை செய்வதன் மூலமும், ஓய்வு நாளின் ஆண்டவராக இருப்பதன் மூலமும். விளக்கம்: மதத் தலைவர்களுடனான ஒவ்வொரு மோதலும் இயேசு ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, இறுதி அதிகாரம் கொண்ட கடவுளின் மகன் என்பதை வெளிப்படுத்தியது. மார்க்கு 2 நீவ் சுருக்கம். மார்க்கு 2 இயேசுவின் அதிகாரத்தையும் பணியையும் காட்டுகிறது. அவர் பக்கவாதக்காரனை மன்னித்து குணப்படுத்துகிறார், அவருக்கு தெய்வீக சக்தி இருப்பதை நிரூபிக்கிறார். அவர் லேவியை, வரி வசூலிப்பவர், அழைக்கிறார், அவரது கிருபை புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு நீட்டிக்கப்படுகிறது என்பதைக் காட்டுகிறது. மணமகனின் உருவத்தைப் பயன்படுத்தி அவரது முன்னிலையில் மகிழ்ச்சியை விளக்க அவர் உண்ணாவிரதத்தை மறுவரையறை செய்கிறார். புதிய உடன்படிக்கையை பழைய சட்ட அமைப்புகளால், புதிய திராட்சரசத்தில் புதிய திராட்சரசம் கட்டுப்படுத்த முடியாது என்று அவர் கற்பிக்கிறார். கடவுளின் சட்டம் சட்டபூர்வமானது அல்ல, கருணை பற்றியது என்பதை வலியுறுத்தும் வகையில் அவர் தன்னை ஓய்வு நாளின் ஆண்டவர் என்று அறிவிக்கிறார். யோவானின் சிறைவாசத்திற்குப் பிறகு இயேசு கலிலேயாவில் தனது ஊழியத்தைத் தொடங்குகிறார். கடவுளுடைய ராஜ்யத்தின் அருகாமையை பிரகடனப்படுத்தி சீடர்களான சீமோன், அந்திரேயா, யாக்கோபு மற்றும் யோவானை அழைத்தார். அவர் கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்தில் அதிகாரத்துடன் போதிக்கிறார். பேதுருவின் மாமியார் உட்பட நோயாளிகளை குணப்படுத்துகிறார். அவரது புகழ் விரைவாக பரவுகிறது. அவரது வல்லமை இருந்தபோதிலும் இயேசு தனிமையில் ஜெபிக்கச் செல்கிறார், கடவுளைச் சார்ந்திருப்பதைக் காட்டுகிறார். ஒரு தொழுநோயாளியின் குணப்படுத்துதல் இயேசுவின் இரக்கத்தையும் அவரது அற்புதச் செயல்களுக்கும் அவர் கட்டுப்படுத்த விரும்பும் விருப்பத்திற்கும் இடையிலான பதற்றத்தையும் விளக்குகிறது. இந்த அத்தியாயம் தொனியை அமைக்கிறது. இயேசு ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்ட கடவுளின் குமாரனாக பேய்கள், நோய்கள் மற்றும் மனித இதயங்கள் மீது அதிகாரத்துடன் ராஜ்யத்தை அறிவிக்கிறார்.